2024 ஜனாதிபதி தேர்தல் மற்றும் அடுத்த தேர்தல்களை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் அண்மையில் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் பல கட்சிகள் இணைந்து கொண்டன. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் நிகழ்வு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் கொழும்பு சுகததாச உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவின் வெற்றியை உறுதி செய்வதற்காக உருவாக்கப்பட்டுள்ள இந்த கூட்டணியில் 8 முக்கிய அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளன. அதற்கமைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரம், மலையக மக்கள் முன்னணியின் தலைவர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன், சுதந்திர மக்கள் காங்கிரசின் சார்பில் பாராளுமன்ற குழு தலைவர் பேராசிரியர் GL பீரிஸ், சுதந்திர மக்கள் காங்கிரசின் தலைவர் டலஸ் அழகப்பெரும, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர, பிரஜைகள் குரல் மக்கள் இயக்கத்தின் தலைவர் அர்ஜுன ரணதுங்க, நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் செயலாளர் ELB சஃபீல், முற்போக்கு தமிழரசு கட்சியின் செயலாளர் விஜயசுந்தரம் ரமேஷ், திவிதேன ரணவீரு அமைப்பின் தலைவரும் முன்னாள் இராணுவ தளபதியுமான ஜெனரல் மகேஷ் சேனநாயக்க, அரச குடும்பநல சுகாதார உத்தியோகத்தர் சங்கத்தின் தலைவி தேவிகா கொடித்துவக்கு ஆகியோர் கூட்டணியின் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவிற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரனுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இந்த கலந்துரையாடலில் விரிவாக ஆராயப்பட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வடக்கு மாகாண பொறுப்பாளர் கீதாநாத் காசிலிங்கம் தெரிவித்தார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் மாவட்டங்களின் அபிவிருத்தி குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து அந்த பகுதி மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கும் இளைஞர்களுக்கு வாழ்வாதாரம் மற்றும் சிறந்த எதிர்காலத்தை வழங்குவதற்கும் தாம் தயாராக இருப்பதாக MA சுமந்திரனிடம் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்தால் ஒவ்வொரு நபருக்கும் 200 மில்லியன் ரூபாய் செலவு செய்ய நேரிடும் என தான் நம்புவதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த தேர்தல் ஆணையாளர் நாயகம், ஒரு வேட்பாளர் அதிகரித்தால் எமது செலவு குறைந்தபட்சம் 200 மில்லியன் அதிகரிக்கும் என நான் கூறுவேன். அது இந்த நாட்டு மக்களின் பணம். கருத்தியல் ரீதியாக பலர் வருகிறார்கள், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அநேகமானோர் ஊடக வெளிச்சத்தை நாடுவதற்காக வருகிறார்கள் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அக்டோபர் வரை நாளொன்றுக்கு 1000 கடவுச்சீட்டுகள் மாத்திரமே வெளியிடப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அக்டோபர் மாதம் முதல் லெத்ரனியல் கடவுச்சீட்டுகள் வழங்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த 2 மாதத்திற்கான கடவுச்சீட்டை அவசியமானால் மாத்திரமே பெற்றுக்கொள்ளுமாறும், இல்லையெனில் அக்டோபரில் புதிய கடவுச்சீட்டு வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டின் அனைத்து மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவம் செய்யும் வேலையற்ற பட்டதாரிகள் சிலர் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார திசாநாயக்காவை சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பு மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளது. இதன்போது வேலையில்லா பட்டதாரிகள் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பற்றி விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அடுத்த 10 நாட்களுக்குள் முட்டை இறக்குமதியை மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாக இலங்கை அரச வர்த்தக கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கொள்முதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இலங்கை அரச வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஆசிரி வலிசுந்தர குறிப்பிட்டுள்ளார். உள்ளூர் சந்தையில் முட்டையின் விலை 50 ரூபாவாக காணப்படுவதன் காரணமாக முட்டை இறக்குமதி தொடர்பாக அண்மையில் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. இதற்கமைய மாதம் ஒன்றுக்கு 30 மில்லியன் முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. நுவரெலியா மாநகர சபை மைதானத்துக்கு அருகில் நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் மட்டக்குதிரை சவாரி செய்து கொண்டிருந்த இத்தாலிய பிரஜை ஒருவர் தவறி விழுந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறிப்பாக நுவரெலியாவுக்கு சுற்றுலாவுக்கு வருபவர்கள் மட்டக்குதிரை சவாரி செய்யும் போது பாதுகாப்பு தலைக்கவசம் அணியாததும் இதுபோன்ற காயங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது என்று போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்த சம்பவங்களுக்கு எதிர்வரும் காலங்களில் முற்றுப்புள்ளி வைக்க நடவடிக்கை எடுப்போம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
பிரேசில் சவோபவ்ரா பகுதியில் பயணிகள் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 61 பேர் உயிரிழந்தனர். இந்த விமானமானது குறித்த பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியொன்றில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விமானத்தில் 57 பயணிகளும் 4 விமான பணியாளர்களும் இருந்துள்ளனர். விமானம் முழுமையாக தீக்கிரையாகியுள்ளது. விமானம் விபத்துக்குள்ளானமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள கங்குவா படத்தின் ட்ரெய்லர் எதிர்வரும் 12ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்று தொடர்ச்சியாக அடுத்தடுத்த 2 ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய தடகள வீரர் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார் நீரஜ் சோப்ரா. மிக கடினமான இந்த போட்டியில் 2ஆம் இடம் பிடித்து வெள்ளிப் பதக்கம் வென்ற இந்தியாவின் நீரஜ் சோப்ரா எறிந்த ஈட்டியின் தூரம் 89.45 மீட்டர் ஆகும். இதுவே அவரது ஒலிம்பிக்கில் சிறந்த தடம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.